ஆச்சாரியர்கள் அடியார்கள் ஜிஎஸ் சுவாமிகள் தாமரை திருவடியை செல்லும் ரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா தாமரை ஆண்டாள் திருவடிகளே சரணம், கண்ணன் கடலடிகளே சரணம், சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. நேற்றுக்கு 9வது பாசத்தில் கொஞ்சம் அனுபவிச்சு, இன்னைக்கு அதை அனுபவிச்சுட்டு அப்படியே 10வது பாசத்தில் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அனுபவிச்சிடலாம். மாமீர் அவளை எழுப்பீரோ, மாமன் மகள்னு சொன்னான். அப்போ மாமனுடைய மனைவி மாமி, மாமி அப்படிங்கிறது இல்லாத மாமீர் அப்படிங்கிறார். ஏன்னா ஏன் பன்மையில் பேசுகிறா? உள்ள பல பெண்கள் உள்ளபடியால் கண் வளரும் என்பது வரை மாமன் என்ற இடத்திலும் சேர்க்கலாம். அவன் மாமன் மகள். மாமீர்னா நிறைய பேர் உள்ளுக்குள்ளே இருக்கான். அப்போ எல்லாருக்குமே ஒரு மரியாதை கொடுக்கணும் மொழியோ. அதை தான் இந்த இடத்துல மாமீர் அப்படின்னு சொல்லி பன்மையில சொல்கிறான். உன் மகள் தான். எழுந்த மாமி கேட்குறா, நீங்கள் யார், எங்கேருந்து வரங்கோ, எதுக்கு, ஏன் உங்களோட சத்தம் கேட்டு தான் எழுந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவள் சொல்கிறான், உன் பொண்ணு என்ன ஊமையா? அவள் ஊமைங்கிறது தெரியுது. ஏன்னா ஊமைங்கிறதுக்கு 2 விதம் இருக்குது. நாக்கு இல்லை பேச முடியாதுனாலும் ஊமை தான், காது கேட்க விட்டாலும் ஊமை தான். ஆக இவள் செவிடு என்றும் தெரிகிறது. காதில் விழுந்தாதான் பதில் சொல்ல முடியும். அப்போ காது செவிடாக இருந்தாலும் பதில் பேச முடியாது. எதிரில் இருந்தால் தான். அப்போ காது செவிடாக இருந்தாலும் இவா என்னமோ சொல்கிறாங்கிறது நம்மளுக்கு நாக்கு அசவிலேன்னு தெரியும். அதுவும் பதில் பேச முடியாது. நேற்று வரைக்கும் பாம்பு காதுன்னு சொல்கிற வழியில் இருந்தான். அதுக்குள்ளே எப்படி செவிடானா அப்படின்னு சொல்லிட்டு இவா என்ன கேட்குறா அந்த மாமிகிட்ட. எம்பெருமான் நமக்கு பகவானுடைய நாமங்களை கேட்பதற்காக காதை கொடுத்திருக்கிறோம். இந்த காது படைச்ச பயன் சத் சங்கத்தில் கோவில்களில் அவனுடைய நாமங்களை கேட்டுட்டே இருக்கிறதுக்கு தான். அவனுடைய நாமாவை நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். காசியில் பரமசிவன் அங்கே வசிக்க மக்கள் இறந்து போகும்போது ராமா ராமான்ற தாரக மந்திரத்தை உபதேசிக்கிறான். அந்த மாதிரி அந்த காதில் கர்ண மந்திரம் சொல்லுறது. காதுங்கிறது பகவானுடைய நாமங்களை கேட்கறதுக்கோசரம் படைக்கப்பட்டது. அந்த காது செவிடாயிட்டோ உன் பொண்ணுக்குன்னு கேட்குறான். அனந்தலோ ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கா. மனுஷனுக்கு செல்வம், கல்வி, உயர் பிறப்பு இவைகள் நன்கு ஏற்பட்டிருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் எல்லாருக்கும் அடங்கி இருக்க வேண்டும். நான் என்னதுங்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ வசதியான ஒரு பதவி கிடைச்சாலும் ஒரு தன்னடக்கம் இருக்கணும் நம்மக்கிட்ட. இது கண்ணனால் கிடைச்சிது, இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோங்கிற அந்த தன்னடக்கம் நம்மக்கிட்ட இருக்கணும். கூறத்தாழ்வார் சொல்கிறார், இந்த 3 விதமான மதத்தாலும் மற்றும் உள்ள துர்குணங்களாலும் மனிதன் தன்மையை இழந்து விடுகிறான். கூறத்தாழ்வாருக்கு பேரே முக்குறும்பு அறுத்தவர் அப்படின்னு சொல்லி பேர். ஏன்னா திருப்பான ஆழ்வார் அமலாந்த இவரால் அமலன், விமலன், நிமலன்னு பெருமாளை சொல்கிறார். ஒரு சமயம் ஒரு பாகவதற்கு பகவான் ஐஸ்வர்யம் முதலிய மதங்களால் சேவை கொடுக்காமலும் உள்ளே நுழைய விட்டாமலும் செய்து விட்டார். அப்போது கோபம் உணர்ந்து அவர் இந்த பெருமானை பார்த்து, நான் தான் ஈஸ்வரன், எல்லாம் நானே என்று கர்வம் கொண்டுள்ளார். நாஸ்திகர் கூடி தெய்வம் இல்லை, ஆலயம், பூஜை இவைகள் வேண்டாம் என்று சொல்லும் பொழுது நான் தானே அங்கு சென்று கடவுள் இருக்கிறார் என்று உன் தன்மையை ஸ்தாபிக்க வேண்டும். அதை மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி பாகவதர் கேட்குறார். அப்பாடு அலங்காரம் செய்து சைனத்திற்கு உனக்கு பிங்களை என்கிற பெண் போல் வைராக்கியம் உண்டாகவில்லையே, இது என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த பிங்களை கதை கொஞ்சம் பெருசு, அதனால் இதில் விட்டுட்டு நம்ம அடுத்தது போவோம். ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலும் கழிப்பாலோ வருத்தத்தாலோ ஏற்படும் மயக்கம். ஏமம்னா பெருந்தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், அதை தான் ஏமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த பெருந்தூக்கம் வரணுன்னாக்க உனக்கு யாரோ மந்திரம் போட்டிருக்கணும். அப்போ தான் நீ அந்த மாதிரி தூக்கத்தில், ஆழ்ந்த தூக்கத்தில் போய் எதுவுமே இல்லாத இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பெய்யுமா உயிர் போல் வண்ணா மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் காலுகளோ, இதெல்லாம் ஆண்டாள் நாச்சியாரை எடுத்து சொல்கிறது.
ஆறார் என சொல்லி ஆடும் அதை கண்டு என்று ஆழ்வார்கள்லாம் சொல்கிறார். அந்த ஆழ்ந்த தூக்கம் வரணுனாக்க அதுக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் வேணும். அப்படி இருந்தால் தான் தூங்க முடியும். அந்த மாதிரி யாராவது மந்திரம் போட்டாலோ, அந்த மாதிரி யாராவது மயக்கி வச்சுட்டாலோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மாமாயன் மாதவன் வைகுந்தன் அதிமானுஷ்யமான செயல்களாலும் திருக்கல்யாண குணங்களாலும் அபலர்களான பெண்களின் மனதை அபகரிக்கிறான். நம்ம எல்லாருமே பெண்கள் தான். நம்ம எல்லார் மனசையுமே அவன் அபகரிக்கிறான். எப்படி? அவனுடைய கல்யாண குணங்களை தான் காட்டுறான். அவனுடைய தகடனா சாமர்த்தியத்தினால அவனுடைய சேட்சிதங்களை காட்டி இது பண்ணலாம். பகவானுடைய சுரூபத்தையும் நமது உண்மை சுரூபத்தையும் மறைத்து வைத்துள்ளது இந்த மாயை. பகவத் சுரூபரோதலாகரின் அப்படின்னு சொல்றார் பாஷிக்காரர். யவனிக்கா மாயா ஜெகன்மோகினி என்றார் ஆளவந்தார். யவனிக்கை என்றால் திரை. நடுவில் திரையை வைத்தால் வெளியில் இருப்பவர்களுக்கு உள்ளே இருக்கும் பொருள் என்னவென்று தெரியாதே. பகவான் அந்த மாதிரி ஒரு மாயத்திரையை தனக்கு முன்னால் போட்டுருக்கான். நமக்கு கொடுப்பது போல் எம்பெருமானுக்கு கொடுக்க சக்தியற்றது. அவன் நம்மை அறிய தெளிவுடன் உள்ளவனே. மாயையில் சில வகை கண்ணாடியில் மறைப்பு ஏற்படுத்தினால் வெளியில் இருப்பவர்களுக்கு உள்புறம் தெரியாது, உள்ளே இருப்பவர்களுக்கு வெளிப்புறம் தெரியும். விராதன் ராமனை பார்த்து உன்னுடைய மாயையை என்னவென்று சொல்லுவேன். பசுக்கள் நிறைய கன்றுக்குட்டிகள் இருந்த போதிலும் இதுதான் தம் கன்று என்றும் அறியும், கன்றும் தன் தாய் இதுதான் என்று அறியும். எத்தனை கன்றுக்குட்டி எத்தனை மாடு இருந்தாலும் அந்த கூட்டத்தில் அந்த தாய் பசுக்கு தன்னுடைய கன்றுக்குட்டி எதுன்னு தெரியும், கன்றுக்குட்டிக்கு தன்னுடைய தாய் எதுன்னு தெரியும். அந்த மாதிரி தாய் தன்னை அறியாத கன்று இல்லைன்னு கம்பர் பாசுரம். மாயனை மன்னும் மாயா மாமாயன் மாதவன் மாயனை பாடையலோர் எம்பாவாய் அரை பறை மாயன். இந்த 4 இடத்துலையும் எம்பெருமானை மாயன் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறான். ஏன்னா வேதம் அனைத்துக்கும் வித்து அவன். இந்த திருப்பாவைங்கிறது வேதத்தை பிழிஞ்சு நம்மளுக்கு கொடுக்கறது. இதில் கூறப்படும் அந்த அர்த்த விசேஷங்களை காட்டுவதற்காக 4 இடத்துல மாயன் மாயன்னு சொல்கிறாங்க. என்னன்னா கருவில் இருக்கும் குழந்தை 8-9 மாதங்களில் முந்திய பிறப்புகளையும் அங்கு நடந்த சம்பவங்களையும் நினைத்து நினைத்து வருந்துமா. ஐயோ போன ஜென்மத்தில் இப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வேதனைப்படுமா அந்த குழந்தை. ஏன்னா அப்போ அதுக்கு ஞானம் ஃபுல்லாக இருக்கும், ஆத்மா விகசித்து இருக்கும். அப்போது அதை என்ன பண்ணுவான், இனியாவது நல்ல வழி என்று நல்ல காரியங்களை செய்ய வேணும்னு நினச்சிக்குமா. அப்போது பிறந்த உடனே எம்பெருமானுடைய திருவடிகளை அடைக்கலம் போக வேண்டும் என்றெல்லாம் நினச்சிக்கும். அந்த 8 மாதம் 9 மாதம் வயிற்றில் இருக்க செய்யும் அது எல்லா ஒரு நல்ல எண்ணத்தையும் நினச்சிப்போம். ஆனால் பிறக்கிற செய்யும் சகடம் அப்படின்னு ஒரு வாயு நம்மளை மறைச்சிடும். அந்த சகட வாயுவை உதச்சவர் தான், அதை அண்ட விடாத பண்ணவர் தான் சடகோப்பருங்கிற நம்மாழ்வார். நம்ம எல்லாரையுமே அந்த சகடங்கிற வாயு மறைச்சிறதுனால முந்தைய பறவைகள் என்ன தப்பு பண்ணோம், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இந்த ஜென்மத்தில் எப்படி நல்லது பண்ணுறது, அதை எல்லாத்தையும் அவன் மறைச்சுடுறான். இதை வென்றால்தான் நம்மாழ்வார்க்கு சடகோப்பன்னு பேர் வந்தது. இப்படி ஒவ்வொரு மக்களையும் பகவான் மாயையால் அவன் வென்றான். இந்திரனை கிருஷ்ணன் பலமுறை வென்றுள்ளார். நந்தகோப்பனை மீட்க வருணனையும் வென்றார். சாந்தீபனின் பிள்ளையை எடுத்து வர யமனியும் வென்றார். காற்றில் தோழரான நெருப்பையும் தாவாக்னி விழுங்கினார். பாணாசுரனோடு போர் செய்யும் போது பரமேஸ்வரனையும் சத்சாபகாரத்தில் பிரம்மாவையும் வென்றார். இப்படி அனைவரையும் தோல்வியடைந்தும் தன்னை வென்ற கிருஷ்ணனோடு மறுபடியும் போர் செய்ய விரும்புகிறார்கள். இதுதான் மாயை. அவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு தரம் பண்ணிட்டோமே, தோற்று போயிட்டுமே, இப்போ திருப்பி நம்ம அவங்ககிட்ட போய் பண்ணுறோமே, அதெல்லாம் அவளுக்கு தோண மாட்டேங்குது. தோணாத திருப்பி அவனோடையே போர் பண்ணுறோம். நம்மளும் அப்படி தான். அவனை பற்றி 4 நாள் நினச்சிப்போம், 4 நாள் பாட்டு பாடுவோம், 4 நாள் இது பண்ணுவோம். ஆனால் அதே என்ன பண்ணிடுறான், 4 நாள் கழிச்சு வேற ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்ததுனாக்க அவனை மறந்து போயிடும், அவனுக்கு ஸ்லோகம் சொல்ல மறந்து போயிடும். வேறு வேலைகள் வந்ததுனாக்கா அவனை 2ஆம் பட்சம் ஆக்கிடணும். ஆனால் வேலுக்குடி சுவாமிகள் சொல்லுவார், எவ்வளோ வேலைகள் வந்தாலும் நம்ம கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கலாம், பின்னாடி தூங்கலாம், பண்ணலாமே தவிர பகவானுக்கு உண்டானதை குறைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி
அம்மையுடைய நாராயணன் மாயையை அறிபவர் யார்? அவன் மாயக்காரன். அதை யாரால அறிய முடியும் அப்படிங்கிறார். வைஷ்ணவ மாயையும் பரமசிவன் மாயையும் இந்த இருவர்களால் தூண்டப்பட்டு கடும் போர் செய்தனர். அந்த சிவன் நான் தான் பெரியவன், விஷ்ணுவை நான் வென்றுவேன்னு சொல்லி போர் பண்றார். அப்போ அச்சமுற்ற மகேஸ்வர ஜரம் எங்கும் கரை காணாமல் ஓடிவிட்டது. அப்பொழுது பரமேஸ்வரன் விஷ்ணுவுடன் அடிபணிந்து துதி செய்தான். துவன் மாயா மோகித தீயக என்பது அவருடைய துதி. இதை காட்டவே மாயன் என்று சொல்லாமல் மாயன் என்றார் ஆண்டாள். மாயன் அப்பேற்பட்ட சிவனையே மாயையால அழிச்சவன் பெருமான். அழகிய செயல்களை செய்த கண்ணனை நேரில் பார்க்க கருதி வைகுண்ட லோகத்தில் மா என்னும் சொல்லப்படும் மகாலட்சுமி அந்தனுடைய 4 பிள்ளைகளையும் மாயால் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டார். துவாரகையில் ஒரு அந்தனருக்கு குழந்தை பிறக்கிறது, குழந்தை அழகாக சத்தம் கேட்கறது, ஆனால் மாயையால் மறைஞ்சு போயிடுது. அப்போது அந்த அந்தணன் கிருஷ்ணன்கிட்ட புகார் பண்ணுறதுக்கோசரம் வந்தான். 4 குழந்தை அந்த மாதிரி போயிடுது. கிருஷ்ணன்கிட்ட புகார் பண்ண வந்தால் வாசல் அர்ஜுனன் தான். என்னன்னு சொல்லி கேட்குறான் அர்ஜுனன். இது போலன்னு சொல்லி சொன்னோன்னு, இது என்ன ஒரு சின்ன விஷயம், இதுக்கே கிருஷ்ணனை கஷ்டப்படுத்தணும், வாங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறான், அந்த டெலிவரி டைத்தில் ஃபுல்லாக தன்னுடைய அம்பால் ஒரு கோட்டை மாதிரி கட்டி எதுவுமே உள்ள நுழையாத அளவுக்கு பண்ணுறான். பண்ணால் இது குழந்தைய எடுத்துன்னு போகிறவோ மகாலட்சுமி, அவளுக்கு இந்த கோட்டை இல்லைன்னு ஒரு கோட்டையானா அந்த குழந்தையும் பறக்கிறது சத்தம் போடுறது காணும். அப்போது அந்த அந்தணன் சொல்கிறான், நான் ஒழுங்காக கிருஷ்ணன்கிட்ட போயிருந்தா எனக்கு இந்த குழந்தையா தங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் சேர்ந்து போகிறான். கிருஷ்ணன்கிட்ட போய் சொன்ன உடனே அந்த அந்தணன் அர்ஜுனன் 2 பேரையும் தன்னுடைய தேரில் ஏற்றிட்டு நேர பரமபத்துக்கு போகிறான். போயிட்டு அந்த விரஜா நதிக்கு அந்த பக்கம் அவள் 2 பேரையும் நிறுத்திட்டு, ஏன்னா விரஜா நதியை தாண்டி போயிட்டா திரும்பி இங்கே வர முடியாது. அந்த விரஜா நதிக்கிட்ட இந்த பக்கம் அவளை நிறுத்திட்டு தன்னுடைய தேரையும் அவளை நிறுத்திட்டு தான் மட்டும் பரமபத்துக்கு போய் மகாலட்சுமி கிட்ட இருக்கிற அந்த 4 குழந்தையும் கேட்குறான். வேற ஒன்றும் இல்லை, நீ கிருஷ்ணனா எப்படி இருக்க, எப்படிலாம் நீ சேஷிதம் பண்ணுறங்கிறத பார்க்கறதுக்கோசம் தான் பண்ணேன்னு சொல்லி அந்த 4 குழந்தையும் மகாலட்சுமி கொடுத்ததா சொல்லுவாள். இந்த கதையை காட்டுவதற்கே மாமாயன் மாதவன் வைகுந்தன், இதுக்கோசரம் தான் அவன் மாதவன் மகாலட்சுமியோடு சேர்ந்தவன். மாமாயன் இங்கேருந்து தேரில் அர்ஜுனனையும் அந்த பிராமணனையும் கூட்டின்னு போகக்கூடிய மாமாயனவன். அவன் வைகுந்தன், அவன் வைகுண்டாபதி அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரிசையாக சொல்கிறதுக்கு இந்த கதையை தான் உதாரணமாக எடுத்து சொல்கிறான். எம்பெருமான் தன் வயிற்றில் 14 உலகங்கள் பல அண்டைகள் எல்லாவற்றையும் வைத்துள்ளான். அப்படி இருக்க இதில் அடங்கிய மதுரை என்னும் பட்டணத்தில் இருக்கும் தேவியனுடைய உதரத்தில் தானே எப்படி வந்தான் அப்படின்னா வேதாந்த தாசிகர் சொல்கிறார், எற்கற்பம் ஜகத் அகிலம் யாதையா பெற்ற அரும் மைந்தற்கு உலகு யாவும் தன் வயிற்றில் அடக்கிய மாயனை தன் வயிற்றில் அடக்கும் தவத்தினள் அப்படின்னு சொல்லி தேவகியை வசதியா சொல்றான். எல்லாத்தையும் அவன் அடக்கின்னு இருக்கிறவன் அவன் தான் ஒரு தாயினுடைய வயிற்றுல அவன் அடங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பாட்டில் தூமணி மாடத்துன்னு ஆரம்பிச்சு மாயன்னு சொன்னதுனால வீடு பிரதானம், வஸ்திரம் இதெல்லாம் ஆரம்பித்து இது பண்ணியிருந்தாலும் அந்த மாயையை வென்று நம்மையும் பகவானையும் உணர்ந்திருத்தல் அவசியம் அப்படிங்கிறது தெரியுது. நம்ம உணரணும், நம்மளையும் உணரணும், பகவானையும் உணரணும். சங்கர பகத் பாதாளம் இந்த விஷயத்தில் லப்தா வித்யாக கேயூர திகே பூஷி தோவேன ஸ்வாத்மய சாட்சாத் கிருதோ பூதக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தூங்குற செய்யலாம் எம்பெருமா அந்த படுக்கையில் தான் படுத்து தூங்குறோம். நம்ம தூங்குற செய்யும் பகவான் நம்மள எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிடுவான், அவங்ககிட்ட வச்சுப்பானான். மறுநாள் பொழுது விடல. அதனால தான் பொழைச்சி கடந்தா பிச்சைக்காரனுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாள். ராத்திரி படுத்துட்டு தூங்குற செய்யும் நல்ல பொழுது நாளைக்கு விடியணுமே அப்படின்னு சொல்லி பெருமாள் நினச்சிட்டு படுத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். அந்த பெருமானுடைய அந்த அவனுடைய இதில் தான் நம்ம படுத்துக்கிறோன்னு சொல்லுவாள். அப்படி இருக்க செய்யும் இந்த அறிவு பெற்றவன் கௌஸ்துபமணி சொல்லப்பட்ட ஜீவனுக்கு ஏற்படுகிற சரீர பாக்கிய அந்த கௌஸ்துபமணி அதுலேருந்து நம்ம வந்திருக்கோம்.
அந்த நம்மளுக்கு அந்த சரீரமான கதவை திறப்பதற்கு தாழ்பாலை அவிழ்த்து சொல்ல வேண்டும். அந்த தாழ்பாலை அவிழ்த்தா கதவு தானாக விடும். அந்த தாழ்பாலை எப்படி அவிடும்? அவனுடைய நாமங்களை சொல்ல 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 அந்த தாழ்பால் அவிழ்ந்து விடும். அந்த தாழ்பாலுடைய நம்முடைய வினையை அகற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? மணி ஆகிற ஜீவனை சரீரமாக கதவை திறக்க வேண்டும். அதற்கு காரணமான வினை தாழ்பால். அந்த தாழ்பாலை விரட்டணும்னாக்கா அதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்றான். பெரும்பாலும் ஒவ்வொருவரும் 10 தலை உடையவர் ஆகி இருக்கின்றனர். என்ன 10 தலைனாக்கா, பிறரை தூஷிப்பதில் ஒரு வாய் பற்றாது இருந்து பல வாய்களை பெற விரும்புகிறார். பலர் பிறருடைய குற்றங்களை பார்வையிடும் விஷயத்தில் 1000 கண்களை எதிர்பார்க்கின்றனர். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரியத்துக்கும் நிறைய அபயங்கள் நம்மளுக்கு தேவைப்படுறது. ஆனால் கீதையில் சொன்ன பக்தி யோகம் முதலியவர்களே திறமையற்றவன் எப்படியாவது இதை செய்து முடிக்கலாம் என்று எண்ணுவான். அது சாத்தியமானாலும் ஆகலாம், இல்லாமலும் போகும். ஆனால் இதில் இறங்காது சரணாகதியில் நிற்பவன் தான் சமர்த்தன். நம்மளால பக்தி யோகம் சாதிக்க முடியும், ஞான யோகம் சாதிக்க முடியும், நம்மளால தவம் பண்ண முடியும். அதனால தவம் பண்ணுறது பெருசே கிடையாது. அந்த தவம் பண்ணுற செய்யும் ஒரு தரம் அந்த தவத்தினுடைய கண்டினியூட்டி விட்டுருத்துனாக்க ஆரம்பத்திலேருந்து பண்ணணும். இது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பண்ணுவோங்க, எத்தனை தடைகள் வரும், எவ்வளோ நாளைக்கு அந்த பக்தி யோகத்தை தவத்தை நம்மளால் பண்ண முடியும். ஞான யோகம் அந்த பகவானை தவிர வேறு எந்த சிந்தனையும் இல்லாத எத்தனை நாளைக்கு நம்மளால இருக்க முடியும் இல்லையா? அதே இந்த உலகத்திலே இருந்துக்கோங்க, இந்த உலகத்து விஷயத்திலே இருந்துக்கோங்க. ஆனால் அதுலேயே நீங்கள் இப்படியே இருக்கிற செய்யுமே ஒரே ஒன்று பண்ணுவோம், அவன் நாமத்தை சங்கீர்த்தனமாக பாடிண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஞானேந்திரியம் கர்மேந்திரம் என்று புலன்களில் 2 வகை. நம்மளுக்கு இருக்கிற அந்த கர்ம இந்திரியங்கள், நம்மளுக்கு இருக்கிற இந்திரியங்கள் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மொத்தம் 10 புலன்கள். குருடாக இருக்க வேண்டும் என்று சொன்னது எல்லா புலன்களையும் தகாத விஷயத்திலிருந்து விலக செய்ய வேண்டும். வேற பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்தா நம்ம கண்ணை எரிக்கி மூடிடணும். கேட்கக்கூடாத வார்த்தைகளை கேட்டால் நம்ம காதை எரிக்கி மூடிடணும். இதுதான் கைமான மதையானை அணிக்குள் மரகதத்தை தேவக்கிய ஜடா ராகரே கேபிந்தர் நீலோமணி. இப்படிலாம் பரமாத்மா மணி, ஜீவனும் மணிதான். ஆனால் கர்த்தன் சுத்தனல்லன் பரமாத்மா அபகாத பிரபாவாக பார்க்கிறான். மனிதன் செய்யும் செயலுக்கு சாயாஜீதமான செயலை செய்தாலும் அவனுக்கு பாவம் சம்பந்தம் இல்லை. நம்மளுக்கோசரம் அவன் பண்ணுறான், நம்மளுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கான், நம்மளை வழி நடத்துகிறான். ஆனால் நம்மளுடைய பாவம் அவனை தொடர்றது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யத் பிரியக அப்படின்னு சொல்லி கர்ம சம்பந்தம் ஆனாலும் அந்த பகவானுக்கு அந்த தோஷமே ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சுற்றும் விளக்கு எரிய. இதனால் ஆச்சாரியனுக்கு ஞானம் அவசியம் என்று சொல்லப்பட்டது. நம்மளுக்கு ஆச்சாரியனுக்கு ஞானம் நிறைய இருக்குது. அந்த மாதிரி ஞானம் நிறைய இருக்கிறதுனால தான் ஒரு ஆச்சாரியன்கிட்ட நம்ம போயிட்டோம்னாக்க நம்மளுக்கு நிறைய கேட்கறதுக்கு விஷயங்கள் கிடைக்கிறது. அதனால் நம்ம மனசு திருந்துறது. முன்பு ஏற்பட்ட ஞானம்லாம் நிலைக்காது. நம்ம பிறந்ததுலேருந்து படிச்சுட்டு இருக்கோமே அந்த ஞானம் நிலைக்காது. நீங்கள் ஆச்சாரியன்கிட்ட போய் உபதேசம் பண்ணிட்டுங்களானாக்க அந்த ஞானம் தான் நினைக்கும். ஏன்னா ஆச்சாரியன் பகவானை நம்மளுக்கு காட்டி கொடுப்பார் அப்படிங்கிறார். துயில் அணை வைராக்கியம். துயில் அஜ்ஞானம் சம்சாரம், அதாவது படுக்க. இந்த அஜ்ஞானங்கிற இதில் நம்ம மூழ்கி போய் கிடக்கும். பிராண சிரவணே ஸ்தாவதேச கண் வளர்கிறான் என்றால் அதில் பிரவேசம் இல்லை என்று பொருள். யா நிசா சர்வபூதானாம். மாமன் மகனான ஆச்சாரியன் அவனுக்கு புத்திரன் போல் விதேயன். பகவான் பக்த பரதந்திரன். பீஷ்மாச்சாரியன் பிரதிக்கினே இதை காணலாம். மாமன் மகளே என்று பகவானுக்கு சம்போதனம். மணிக்கதவை மணிமயமான ஜீவனுடைய சரீரத்தை கொடுக்கும் அவைகளைப் போல் நம் கர்மாவை அழித்து விடுகிறான். அதனால தான் கண்ணன் கீதையில் சர்மஸ்லோகத்தில் மாச்சுச்சகான்னு சொல்கிறான். நீ என்னையே சரணாகதி பண்ணிடும், நீ கவலையே படாத, ஒன்று நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வேதாந்த தேசிகர் ஞான தசகத்தில் சொல்வார், அயம் நிர்பரக அயம் நிர்பயக அப்படின்னு சொல்கிறார். நம்மளுக்கு பயமும் இல்லை
என்ன நடக்குமோன்னு பயம் இல்லை. ஏன்னா நம்மள அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அவனுக்கு போயிடுறது. நிர்பரக பரத்தை அவங்ககிட்ட கொடுத்துரும். கவலை எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துரும். ஐயோ குழந்தை நம்மக்கிட்ட வந்துட்டானே, இவனுக்கு எதுவும் நடந்துடக்கூடாதே, யாராலையும் இவனுக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாதுன்னு ராப்பகல நம்மளை காப்பாற்றுற பொறுப்பு அவனுக்கு போயிடுறது. அதனால நம்மளுக்கு எந்த பரமும் இல்லை, எந்த பயமும் இல்லை. அதுதான் வேதாந்த தேசிகர் எடுத்து சொல்றாப்புல, நம்மளுக்கு அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னா நம்ம ஆத்மா அவனது, நம்ம உடம்பு அவனது, இதை அவங்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா நம்மளுக்கு எதுவுமே பயமும் இல்லை, பரமும் இல்லை. நம்மளுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நம்ம சுமக்க வேணாம், எந்த கவலையும் நம்ம சுமக்க வேணாம். அதுதான் கண்ணன் சொன்னான், மாச்சுசக நீ எந்த துன்பத்தையும் சுமக்க வேணாம், நீ எதையுமே கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். மாமீர் என்று லக்ஷ்மிக்கு சம்போதனம். அவளை என்பது பகவானே. யஸ்யா வீத்திய முகம் ததிங்கித பாரதீனக என்று இருப்பதால் புருஷாகார பூதனையாக மகாலட்சுமிக்கு விதேயனாகினான். லக்ஷ்மி என்ன சொல்றாளோ அதை அப்படியே கேட்கக்கூடியவன் அவன். அந்த அப்போ இந்த பெண்பாலில் சொல்லப்பட்டது ஏன்னாக்க, அந்த தாயார் இல்லாத அவனை அடைய முடியாது, ஆச்சாரியன் இல்லாத தாயார்கிட்ட போக முடியாது, தாயார் இல்லாத அவனை அடைய முடியாது. முன்பு பகவத் பிரபத்தி, இப்பொழுது புருஷாகார பிரபத்தின்னு சொல்லப்படுகிறது. மகளே அவளை, இவை இரண்டும் ஒரே பொருளை குறிக்கிறது. மகளே அவளை அப்படின்லாம் சொல்றாளே, அது என்னன்னு கேட்டாக்க, மறுபடியும் உன்மகள் என்றதால் லக்ஷ்மி புத்திரனான பிரபந்தன் சொல்லப்படுகிறார். தாயாருடைய புத்திரன். நம்ம எல்லாரும் தாயாருக்கு அடங்கினவா, அவளுடைய கடாட்சம் தான் நம்மளுக்கு முக்கியம். மற்றவை முன்போல் இவன் மாமாயன், மாதவன், வைகுந்தன் முதலான பகவத் நாமங்களை சொல்லிக்கொண்டு அமிர்த சாகரத்தில் உள்புகுந்து ஸ்தானம் செய்தவனாய் அந்யத் கிஞ்சித் கர்த்தும் திருஷ்டும் சுமர்த்தும், மற்ற எதையும் செய்வதற்கும் பார்ப்பதற்கும் நினைப்பதற்கும் சக்தி அற்றவனாக, வேற எந்த கெட்ட காரியத்திலும் நம்ம மனசு போகாது. ஏன்னா அவன் நம்ம மனசுக்குள்ள வந்து நம்மளை ஆட்சி செய்யலாம். என்னும்படி உள்ளவனாய் இருக்க பகவானால் மந்திர யோகம் செய்யப்பட்டவனாய் பரம சுகத்தை அனுபவிக்கிறான். நம்ம பரம சுகத்தை அனுபவிக்கிறோம் எப்போ? அவங்கிட்ட ஆத்மார்த்தமா சரணாகதி பண்ணிட்டவனா. ஹேய பிரத்னீகத்த கல்யாண குணங்களை தானத்வ ரூபமான சுத்தியை உடைய பகவானை பிரதிபாதிக்கிற வேதாந்த பாகத்தின் பொருள் அனைத்தும் விளங்கும் கீதை, மனு, ஸ்மிருதி முதலியவர்கள் மூலம் தெளிவை பெற்றவனும் நித்திய நைமித்திக கர்மங்களை செய்து விளங்குபவனும். நம்மளுக்கு உண்டான கடமை நித்திய கர்ம யோகத்தை நீ பண்ணுன்னு பகவான் என்ன சொல்றான்? நித்திய கர்மங்கள் தினம் காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பகவானுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதையும் பண்ணணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். இது நித்திய கர்மம். நைமித்திய கர்மம் ஸ்ராதம், தர்ப்பணம் இதெல்லாம் தான் நைமித்திக கர்மம். இதெல்லாம் விடாத பண்ணணும் அப்படின்னு சொல்றான். பரியங்க பூதனமான பிரம்மத்தினுடைய அறிவை பெற்றவனும் நம்மளுக்கு அந்த பகவானுடைய ஞானம் நம்மளுக்கு வந்துடுது. பிரகிருதி மகத்து இவைகளின் பரிணாமமான சரீரம் புலன் இவைகளுக்கு விதேனான ஜீவர்கள். இந்த சரீரத்துக்கெல்லாம் அந்த ஜீவன் தான் நம்மளுக்கு ஏற்படுறது, அதுதான் நம்மளுக்கு அதிகாரமாக ஏற்படுறது. கௌஸ்தவ மணி போன்ற ஆத்மாக்கு ஏற்பட்ட அதை மறைக்கக்கூடிய கதவு போன்ற சரீரத்துக்கு காரணமான கர்மமாகிய தாழ்பாடை திறந்து விடுங்கள் ஆச்சாரிய பிரியாச்சாரர்களே. இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா சாப்பாடை போட்டுன்னு மூடின்னு இருக்கு. அந்த சாப்பாடை திறந்தால்தான், தாழ் திறவாய், அந்த சாப்பாடை திறந்தாதான் நம்மளுக்கு ஞானம் வருங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றான். இந்த ஜீவாத்மாக்களுக்கு பிரம்ம வித்தியை உபதேசித்து உளநாக்க வல்லீர்களே. இவ்வாறு அறிவு பெற்று பரமை காந்தியான பாகவதன் ஊமை ஆகிறான், செவிடனும் குருடனும் ஆகிறான். இந்த இடத்துல ஊமை, செவிடன், குருடன், அனந்தல் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் பார்த்துட்டோம்னா, நம்ம இப்போ குருடுனாக்க எதெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது குருடன், ஊமைனா எதெல்லாம் பேசக்கூடாதோ அந்த விஷயத்துல நம்ம ஊமை, அனந்தல்னா எந்த அசுர குணம் உள்ளவாளோடு நம்ம சேராத இருக்கிறதுக்கு, அவளேது நம்ம விலகி இருக்கிறதுக்கு தான் அனந்தன். ஆக்கிஞ்சனம் என் தனத்தை பெற்றதான படியார் நமக்கு யார் நிகர் நானிலத்தே அப்படின்னு சொல்லி நம்மழ்வார் சொல்றாப்புல, நமக்கு யார் நிகர் நானிலத்திலே.
நம்மளுக்கு அவனுடைய ஆக்கிஞ்சனம், அவனுடைய அருள் ஆசை நம்மளுக்கு கிடைச்சிடுறதுங்கிற செய்யும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த விதமான துன்பமும் இல்லைங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்றார். இப்போ 10வது பாசுரம். மூன்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசத்திரவாதார் நாற்ற துணாய் முடி நாராயணன், நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார், நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனார். பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தல் உடையாய், ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே, ஆற்றல் அனந்தல் உடையாய் அருங்கலமே. தேற்றமாய் வந்து, தேற்றமாய் வந்து திரவு ஏ ஓர் எம்பாவாய். நோன்பு நல்லா நம்ம நோக்கிறோம். நோண்டுட்டு இந்திரலோகத்தில் புகை விரும்புகிற எஜமானி. அவள் இந்திரலோகம் எப்படி இருக்குனாக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இவளும் வந்து அப்பேற்பட்ட ஒரு மனசால உயர்ந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். வாசல் கதை திறக்க வராத இவர் பதிலியாவது கொடுக்க மாட்டாளோ, எழுந்து கதவு தான் திறக்கலை, இவ்வளோ கூப்பிடுறமே ஏன் பதிலாவது கொடுக்க மாட்டாளா? அதிகமாக தூக்கத்தை உடையவளே, ரொம்ப ஆழ்ந்து போய் தூக்கத்தை எடுத்துருக்கே. நறுமணம் வீசுகின்ற துளசி மாலையை அணிந்த திருமுடியை உடைய, அவனுடைய திருமுடி அபிஷேகத்துக்கு அந்த கிரீடத்துக்கு ரொம்பவே பெருமை ஜாஸ்தி. அதில் அவன் என்ன எதில் அடைஞ்சுட்டு இருக்கான்? நல்ல வாசனையுள்ள மலர்களோடு சேர்ந்த துளசி மாலையை அடைஞ்சுட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பேர்? நாராயணன் என்ற பெயர் பெற்றவனும். அவன் நம்மிடம் ஆசை கொண்டவன். நம்ம கிட்ட குழந்தை வந்துட மாட்டானான்னு தினம் நம்மளுக்கோசரம் ஏங்கிட்டு இருக்கணும். நாம் துதித்து வர பறை முதலியவற்றை கொடுக்கணும். அவனை நினைச்சு அவங்கிட்ட சரணாகதி பண்ணிட்டா மோட்சத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கானே. பறைங்கிறது இந்த உலக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாத்தியம். பறைங்கிறது உண்மையில மோட்சம். தர்மஸ்வரூபியான கண்ணன் காரணமாக முன் ராமாவதாரத்தில் ஒரு நாள் யமனுடைய வாயில் விழுந்துவிட்ட கும்பகர்ணன் என்ற அரக்கன். அவன் தூக்கத்துக்கு பேர் போனவன் கும்பகர்ணன். உன்னிடம் தோல்வி அடைந்து, அப்பேற்பட்ட கும்பகர்ணனே உங்ககிட்ட தோல்வி அடைஞ்சு அவனுடைய எல்லா தூக்கத்தையும் உங்ககிட்டயே கொடுத்துட்டானோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். தன்னுடைய காடமான தூக்கத்தையும் கொடுத்து விட்டானோ, உயர்ந்த ஆபரணம் போன்றவளே தெளிவாக வந்து திறப்பாயாக. 9, 10 பாசுரங்கள் நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கு உயர்ந்த பலன் கிடைக்கும் காட்டுவதற்காக வந்தது. சுர்குதம் செய்பவன் இம்மையிலும் மறுமையிலும் சுகம் அனுபவிப்பான். பாவம் செய்பவன் நரகத்தில் வீழ்வான். இறைவனால் அளிக்கப்பட்ட நமது செல்வத்தை போகும்பொழுது எடுத்து நம்ம போகிறதில்லை. எதையுமே நம்ம பண்ணிடுற புண்ணியம் பாவத்தை கூட நம்ம எடுத்துட்டு போகிறதில்லை. இந்த ஆத்மா இந்த ஆத்மாவும் ஒரு சூட்சும உருவம் எடுத்துன்னு தான் போகிறது. எதுவுமே மேலோகத்துக்கு போகிறதில்லை. நீங்கள் சொர்க்கத்தில் போய் அனுபவிக்கிறதா இருந்தாலும் நரகத்தில் போய் அனுபவிக்கிறதா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் அந்த சூட்சும ரூபந்தான் போக போகிறத தவிர வேறு எதுவுமே போகிறதில்லை. அவன் கொடுக்குற பறை மோட்சத்துக்கு போகிறதா இருந்தால் அந்த பாவ புண்ணியமும் போகிறதில்லை. இந்த திருப்பி நம்ம இன்னொரு பிறவியை எடுக்க போகிறோம்னா மட்டும்தான் நரகத்துக்கு போகிறதுக்கோ சொர்க்கத்துக்கு போகிறதோ நம்ம பாவ புண்ணியம் நம்மளுக்கு உபயோகப்பட போகுது. அர்த்தா கிரகேன நிவர்த்தந்தே அப்படின்னு சொன்னால் அந்த புண்ணியமும் பாவமும் அடுத்த பிறவி எடுக்கிறவளுக்கு தொடர்ந்து வரும். அடுத்த பிறவியே இல்லை அவங்ககிட்ட போகிறோம்னாக்கா நம்மளுக்கு அதுவும் இல்லை அப்படிங்கிறான்.
பகவானிடத்துல அவனுக்கு மேம்பட்ட பாகவதத்திலும் நமது திரவியத்தை சமர்ப்பித்து புண்ணிய ரூபமாக அவற்றை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பூமியை கொடுப்பவன் அரசன், தானத்தை கொடுப்பவன் அதில் ஏறிக்கொண்டு செல்வான். எந்த பொருளை கொடுக்கிறானோ அதுபோல் பல மடங்கு இன்பத்தை அடைவான் என்று பாரதம் கூறிட்டு, நாம் மூவிட்டோ பூமி மச்சாதி ராஜன். கிருஷ்ணன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே அங்குள்ள பெண்கள் ஆசை மிகுதியால் மோகம் அடைவார்கள். இந்த பெண்ணினுடைய பெயரை சொன்ன மாத்திரத்தில் கிருஷ்ணன் தாகம் உள்ளவர் நீரை எதிர்பார்ப்பது போல் இந்த பெண்ணை இவன் காதலிப்பானான். உயர்ந்த பாக்கியம் பெற்றவள் இந்த பெண். பரபிரமத்தினுடைய ஆனந்தத்தை அறிந்து பயமில்லாதவனாக ஆக வேண்டும் என்கிறது வேதம். இந்த பெண் கண்ணனுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவள். இந்த இடத்துல கண்ணனுக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவள்னா அவன் மேல வச்சிருக்கிற அந்த அதீதமான பக்தி. நாராயணனாய அவனுக்கே ஆழ்பட்டவன், வேற யார்கிட்டையும் தன்னுடைய அன்பை காட்டாதவோ, அதனால பகவானுடைய பிரீதிக்கு ஆளானவோ. நோற்று ஸ்வர்க்கம். நோன்பு நோற்று பகவானை அடைய விரும்புவர்கள் தூங்கலாமா? இப்படி இருக்கும் நீ நன்றாக நோன்பை நடத்தி கண்ணனை அடைந்து விடுவாயே என்று பரிகசிக்கிறார்கள். பரீட்சைக்கு படிப்பவன் முன்பு தூங்கி கொண்டிருந்தால் அவனை பார்த்து நீ நன்றாக பரீட்சையில் பாஸ் செய்து விடுவாயே என்று கேலி செய்வது உண்டு. தன் பெண்ணின் கல்யாணத்திற்கு முன்பாக தந்தை தூங்கி கொண்டே இருந்தால் அவனையே அனைவரும் கேலி செய்வது உண்டு. அந்த மாதிரி இந்த தூக்கத்துக்கு பலவிதமான பழமொழிகளை எடுத்து சொல்கிறான். இந்திரனை வெல்வதற்காக உண்டான கர்ப்பம் அவனுக்கே அனுகூலமாயிற்று. நோன்பு சரிவர நடத்தாவிட்டால் பலன் மாறிவிடும். தூங்குகின்ற நீயும் விரதம் சரியில்லாத காரணமாக வேறு பலனை பெற்று விடுவாய். எழுந்திரு. இது துரியோதனின் மனைவியான பானுமதி முனிவர்கள் சொன்னபடி விரதத்தை சரியாக செய்யாததால் தீங்கை பெற்றாள். அந்த முனிவர் கடைசி வரைக்கும் இருக்க சொன்னது, அந்த 100 குழந்தைகளை முன்னாடியே அவள் இது பண்ணணும், குழந்தைகள் வேணும்னு பண்ணதுனால தான் அவளுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அம்மா நாய், எஜமானி தாய் சுவாமினி என்று அவளை மிகைப்படுத்தி பேசுகின்றனர். பாகவத ஆராதன காலத்தில் வந்தவர்களை அமுது செய்வித்து விட்டு பிறகு இவன் புஜிப்பான். நீ எஜமானாய் இருந்தும் எங்களை விட்டுவிட்டு கண்ணனை அனுபவிக்கிறாயே, இது என்ன நியாயம்? ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு இனிப்பான ஒரு பண்டத்தை தனியாக அனுபவிக்கூடாதுன்னு இருக்கே, நீ எப்படி நீ மட்டும் கிருஷ்ண அனுபவத்தில் உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். வாசலை திறக்கலை, வாயில் திறக்கப்படவில்லை. வாயில் செம்மினால் வாயும் செம்ம வேணுமே என்று உரை. ஐஸ்வர்யம் அதிகமானால் மித்திரம் தந்து இவர்களை மறந்து விடுவார்கள். நம்மளுக்கு திடீர்னு ஒரு செல்வம் வந்துடுச்சுனாக்க நம்ம எல்லா பந்துவையும் மறந்து போயிடும். நம்மளுக்கு ஒரு தலகணம் வந்துடும். அந்த மாதிரி இல்லாத உன்னுடைய பேச்சின் என்பவை அனுபவிக்க வேணும்னு கருதி ஓம் வாசலை நாங்கள்லாம் நிற்கிறோமே. அப்படி இருக்க செய்யும் ஸ்ரீராமன் அழகான சீதையின் மதுரமான பேச்சில் மயங்கி போவானாம். மதுரா மதுராலை லாபா என்று தூது சென்ற இந்த அனுமானிடம் கேட்டான். அவளுடைய மதுரமான குரலை கேட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறானா ராமன் அனுமான் கிட்ட. நாற்றம் துழாய் முடி, இங்கே கண்ணன் இல்லையே என்றால் அவள் திருத்துழாய் மனம் கமழ்கிறது. கண்ணன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல அந்த திருத்துழாயினுடைய வாசனை வரும். இவளுடைய ரூம்லேருந்து அந்த மாதிரி வருது, ஜன்னல் வழியாக நம்மளுக்கு அந்த வாசனை வருது. அப்போ கண்ணன் இங்கே இருக்கானோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதனால தான் இப்பொழுது வீசுகிறது என்றால் அவள். அப்படியானால் நாங்களும் ஒரு நாள் அவனுடன் சேர்ந்து இருந்தபடியால் அம்மனம் வீச வேண்டுமே. நேற்றுக்கு அவனை கண்ணனை போய் பார்த்த மொழியோ அந்த வாசனை தான் இப்போ வருதுங்கிறாளாம் அவன். அப்படின்னா நாங்களும் தானே வந்தோம், எங்களுக்கெல்லாம் அந்த வாசனை இல்லையே, உங்ககிட்டேருந்து மட்டும்தான் வருது, புது மனமாக வருது. நீ தூங்கப்பட்டு போல பாசாங்கு பண்ணுகிறாய். கோயில் சாந்தை ஒரு நாளும் முடிக்க போமோ என்ன? இப்போது உண்டாக வேண்டாம். அவன் ஒரு கால் அடைத்து விட்டால் ஒரு 5-6 குளிக்க பருமளம் இருக்குமே. பகவானுடைய அந்த அணைப்பு கிடச்சிட்டுனா, கண்ணனுடைய அணைப்பு கிடச்சிட்டுனாக்க நம்மளுக்கு அப்படியோட ஆனந்தம் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புஷ்பங்களில் துளசி புஷ்பம் சிறந்தது. இதை தர்மபுத்திரனை பார்த்து கிருஷ்ணனே கொடுக்குறான். கருநெய்தல் புஷ்பம் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தது, அதற்கும் மேல்பட்டது பத்மம். கருப்பா ஒரு மாதிரி பளபளன்னு நெய்தல் புஷ்பம்,
எல்லாருமே அந்த கருநீலம் கருநீலன்ற அந்த நெய்தல் புஷ்பத்தை எல்லா ஆழ்வார்களும் சொல்லுவாள். அது எல்லாத்துலேயும் வசந்தது. அதை விட வசந்தது தாமரை. அதுக்கும் மேம்பட்டது 100 இதழ் கொண்ட தாமரை. அதுக்கும் மேலானது 1000 இதழ் கொண்ட புண்டரீகன்ற தாமரை. 1000 புண்டரீகத்துக்கு மேல்பட்டது ஸ்வர்ண புஷ்பம். ஸ்வர்ணத்தால் புஷ்பம் பண்ணி பகவானை தாயாரெல்லாம் ஆராதனை பண்ணுறது அவ்வளோ வசதி. அந்த தங்க புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறார்கள். ஆனாலும் நிஜமான துளசி புஷ்பத்தை காட்டிலும் அவை எல்லாமே உயர்ந்தது அன்பு. அந்த துளசி, அதுவும் விலை நறும் மலர் அப்படின்னு சொல்லி ஆழ்வார்களாம் சொல்லுவாங்க. அந்த துளசி புஷ்பத்தோடு இருக்கணும். புஷ்பத்தோடு இருந்தால் அப்பேர் அந்த துளசிக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்கிறத சொல்லலாம். அர்ச்சனைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட துளசியை கொண்டு மறுபடியும் அர்ச்சனை செய்யலாம். வேற எதுக்குமே அந்த தகுதி கிடையாது. புஷ்பமோ வேற தண்ணீரோ எதுவோ நீங்கள் ஒரு தடவை பெருமானுக்குன்னு வச்சுட்டோங்களானாக்க திருப்பி அதை உபயோகப்படுத்த முடியுது. ஆனால் இந்த திருத்துழாய்க்கு மட்டும் அந்த ஸ்டேட்டஸ் உண்டு. அதனால தான் துளசி ரொம்ப வசதிங்கிறார். இன்னைக்கு நீங்கள் துளசியால் அர்ச்சனை பண்ணுறக்கோ, நாளைக்கு ஏதோ ஒரு காரணம் உங்களுக்கு திருத்துழா கிடைக்கல, செடியில் இல்லையோ கடையில் வாங்க முடியல, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது தடைப்பட்டு போயிடுது. இல்லை ஒரு துவாதசி வந்துடுது, ஏகாதசி வந்துடுது, வெள்ளிக்கிழமை வந்துடுது, முதல் நாள் பறிக்கிறதுக்கு மறந்து போயிட்டோம், மறுநாள் போய் செடியிலேருந்து பறிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு வந்துட்டா நீங்கள் முதல்ல நாள் பண்ண அந்த துளசியை வச்சே மறுநாள் அர்ச்சனை பண்ணலாங்கிறத சொல்கிறான். மற்ற புஷ்பங்களுக்கு இந்த பெருமை கிடையாது. 3 தளம் கொள்ள துளசியால் அர்ச்சனை செய்ய வேண்டும். ஒத்தையாக துளசியை பிச்சுக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 3 இலை, 5 இலை, 7 இலை அந்த மாதிரி இருந்தால் உச்சித்தம். இல்லையா அட்லீஸ்ட் 3 இலையோடு இருக்கும். அப்போ தான் எம்பெருமானுக்கு சாநித்தியம் ஏற்படும். நம்ம பண்ணுற அந்த பூஜைக்கு பலன் ஏற்படும். நமக்கும் அவன் அருள் கிடைக்கும். இதழ்களை தனித்தனியாக கிள்ளி போடுவது அபச்சாரம். ஏற்பட்ட நாள்களில் பறித்து கொத்து வைத்து கொண்டால் அது உலர்ந்து போனாலும் வாசனையுடன் தான் இருக்கும். நம்மளுக்கு என்னைக்கெல்லாம் பறிக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அந்த நாளில் நம்மளால் பறிச்சுக்க முடியாதனாலும் முதல் நாளோ அதுக்கு முதல் நாளோ, இப்போ ஏகாதசி துவாதசி வரிசையாக வந்ததுன்னா அமாவாசைலாம் தொடர்ந்து நாளில் நம்மளால் போய் பறிக்க முடியலன்னா இன்றைக்கி எத்தனை நாளைக்கு வேணாலும் துளசியை பறித்து வச்சுக்கலாம்னு சொல்கிறோம். அந்த ஏற்றம் துளசிக்கு மாத்திரம். சிராத காலத்தில் தாம்பூலத்தில் துளசின்னு வைப்பதன் மூலமே அதன் பெருமையை அறியலாம். சிராதத்தில் அந்த திருத்துழாவை தான் வச்சு இது பண்ணுவார். துலாபாரத்தில் ருக்மிணி துளசியை வைத்து எம்பெருமானை அதற்கு சமமாக்கினார். இவ பண்ணுறா. ஒரு சத்யபாமாக்கும் ருக்மிணிக்கும் கொஞ்சம் பேதம் வருது. சத்யபாமா நான் தான் வசதி அப்படின்னு சொல்கிறான். அது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எதனால் இது நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். சத்யபாமா தன்னுடைய அத்தனை நகை அது இதுன்னு கிருஷ்ணனை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். ஒரு இதில் திராஸில் ஒரு இடத்துல சத்யபாமா எவ்வளவையோ கொண்டு வந்து வைக்கிறான். ஆனால் அது இறங்கவே இல்லை. அப்படியே தகச்சு போய் நிற்கிறா சத்யபாமா. இதுக்கு மேலே என்னத்தை வைக்க முடியும் சொல்லிட்டு தகச்சு போய் நிற்கிறான். அப்போ அங்கேருந்து ருக்மிணி வரான். ஒரு துளசி தளத்தை கொண்டு வந்து அந்த தட்டில் வைக்கிறான். அப்படியே கிருஷ்ணனுடைய தட்டு மேலே போயிடுது, இந்த தட்டு கீழே தாழ்ந்து வந்துடுது. அந்த துளசிக்கு அவ்வளோ பெரிய வசதியான ஒரு மகத்துவம் அப்படிங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஸ்வர்ண புஷ்பத்தாலோ மற்ற புஷ்பங்களாலோ அன்று எத்தனையோ வச்சா சத்யபாமா எதுக்கும் தகழலை. ஆனால் அந்த துளசிக்கு அப்படியே ஒரு மேன்மை சொல்கிறார். நம்மாழ்வார் நாயிக பாவத்தில் எம்பெருமானுடைய காதல் நோய் கொண்டு தவிக்கும்போது கட்டுவிச்சி கூடுதல் மூலம் துளசியின் பெருமையை எடுத்து உரைக்கிறார். அந்த துளசி மாலை கிடைக்காதான்னு சொல்லிட்டு நம்மாழ்வார் எத்தனையோ பாசனங்களில் ஏங்கி ஏங்கி பாடியிருக்கார். அப்போ நம்மளுக்கு அந்த துளசியினுடைய அருமை நம்மளுக்கு தெரியணும். வாராயிரம் முலையாள் இவள் வானோர் தலைமகளாம் சீராயின் தென்ம நன்னே இவன் தெய்வ தன்னம் துழாய் தாராயினும் தழை ஆயினும் தன் கொம்புதாயினும் கீழ்வார் ஆயினும் நின்ற மண்ணினும் கொண்டு இடமான மண் இவைகளுக்கு பெருமையை அழைத்தார். அந்த துளசி அது வறட்சையுமே அப்படியோர் நம்மளுக்கு பெருமை இருக்கின்றதை இந்த இடத்துல எடுத்து கொடுத்தார். தோளினை மேலும் தன் மார்பின் மேலும் சுடர்மொழி மேலும் தாளினை மேலும் புனைந்த கண்ணம் துழாய் உடைய அம்மான்.
பெருமாள் எங்கெங்கெல்லாம் சாத்திப்பாங்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். இப்போ நாற்றம் துழாய் முடி நாராயணன் ஏன் ஆண்டாள் சொல்கிறான். அந்த துளசியால் அலங்கரிக்கப்பட்ட பெருமான் அதிகமான ஈடுபாட்டை காட்டுவான். அந்த ஏன்னா தாயார் சேர்ந்திருக்கான். சேர்ந்திருக்க செய்ய அவனால் மறு பேச்சே பேச முடியாது. எம்பெருமானுக்கு இந்த துழாய் மலையில் மூலமாக தான் போக்கித்துவம் ஏற்படுகிறது. நம்மாழ்வார் பாலனாய் அப்படிங்கிற 10 மாசத்துல அந்த துளசி மாலையினுடைய வேண்மையை எடுத்து சொல்றான். தாளினை மேலணி தன்னம் துழாயென்றே நல்லணி மேதினி நாளும் துழாயென்றே ஓதுமால் கூவுமால் இப்படியெல்லாம் அந்த 10 பாசனத்துல எடுத்து சொல்றான். ஆதித்ய வர்ணே தமனோ இதி ஜாதக வானஸ்பதித்வ ரிக்ஷோபரித்வ தஸ்ய பவானி தமனா நூதந்து மாயாந்தராச்சார்ச்ச பாக்கியா அலக்ஷ்மிகி அப்படி வந்து ஸ்ரீ சுக்தத்தில் இது இருக்கு. என்னன்னா ராட்டி வந்து சூரியனை போல ஒளிமிக்கவள். தனது மனத்தில் இருக்கிற இருட்டை நம்ம மனசுலாம் எந்த இருட்டு இருக்கோ அதை போக்கடிப்பவள் அவள் தான். அப்போ அவளது சங்கல்பத்தால் மரங்களில் சிறந்த பில்வ மரம் தோன்றியது. அந்த மரத்தின் பழங்களை கொண்டு ஹோமம் செய்வித்தால் நமது விரோதியான பாவங்களும் அகன்றுவிடும். இதனால் பிராட்டிக்கும் பில்வத்தில் விருப்பம் சொல்லப்பட்டது என்பதை உணர்க. ருக்மிணி தேவி அந்தணர் மூலமாக காதல் கடிதம் எழுதி அனுப்புகிறார். கிருஷ்ணனை பற்றி நிறைய கேட்டது தான். அவன் கிருஷ்ணனை அது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அவன் ஒரு அந்தணர்கிட்ட காதல் கடிதத்தை எழுதி அனுப்புகிறான். அந்த கிருஷ்ணன் கிட்ட சமர்ப்பிக்க சொல்கிறான். பிறகு அவன் வருகையை எதிர்பார்த்து காத்துருக்கான். தனது மேனியே சில அடையாளங்களை கொண்டு அவன் வருவான் என்று நினைத்தாள். வாசன் எம்பெருமானும் எழுந்தறினான். தூரத்தில் வரச்சையுமே அந்த துளசினுடைய வாசனையை காற்றின் மூலம் அறிந்து எம்பெருமான் எழுந்தறி விட்டான் என்று நிச்சயித்தான். அதுதான் பெருமான் அந்த இடத்துல இருக்கான்னாக்கா அந்த துளசி வாசம்தான் எடுத்து காட்டுறதுங்கிறத சொல்றார். வேதாந்த தேசிகர் துலா காவேரி மகாத்மியத்தில் இதன் மகிமையை பறக்க பேசுறார். சிராதம் செய்பவர் பார்வண யோகம் செய்யும்போது இந்த துளசி காஷ்டத்தை அக்னியில் சேர்த்து செய்ய வேண்டும். அது 1000 வருஷ காலம் செய்த சிராத பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். அந்த துளசியினுடைய மகாத்மியம் அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லப்படுது. நாராயணன் உள்ளும் புறமும் இவன் பரவியுள்ளபடியால் உன்னிடம் இருப்பதில் ஐயமே இல்லை. அவன் எங்கேயும் நிறைஞ்சிருக்கான். அவன் உன்னோட இருக்கிறதுல எங்களுக்கு சந்தேகம் இல்லை. நான் உன்னை அன்றி இல்லேன் என்றார் ஆழ்வார். நீ இல்லாத நான் இல்லை, நான் இல்லாத நீ இல்லை அப்படின்னு சொல்றார். இவன் எல்லா பொருளிலும் வியாபித்து உள்ளான். பறந்து எங்கும் பறந்து உடனே ஆரம்பத்திலேயே நம்மாழ்வாரா தான் சொல்றார். எல்லா இடத்துலையும் எல்லா அசித்து சித்து எல்லாத்துலேயும் அவன் இருக்கான். நமக்கும் வாக் என்னும் புலன் உள்ளது, நாராயணா என்று சொல்லும் உள்ளது. இப்படி அவன் நாமத்தை சொல்ல சௌகரியம் இருக்க ஏன் நரகத்தில் வீழ்கிறீர்கள்? நாவாயில் உண்டே நமோ நாராயணா என்னும் சொல். நா வா வாய், இந்த நாக்கு இருக்கிற வாய், இதில் ஒன்றே ஒன்று உண்டு, நமோ நாராயணாங்கிற சொல்லு இருக்கச்சே. அப்படி இருக்கச்சே ஏன் நம்ம வேற என்னென்னத்தையோ பேசி நரகத்தில் விழுவோம்? ஸ்ரீமான் நாம பிரோயச்சக என்றது பிரமாணம். அந்த ஸ்ரீமான் நாம பிரயோஜக அவனுடைய நாமங்களை சொல்லுங்கன்றது தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறார். நம்மால் பெண்ணான நம்மிடம் அவனுக்கு மோகம். ஆண் பெண் சிறுவர் பெரியவர் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பிரிவு அவனிடம் இல்லை. எந்த ஜாதி எந்த மதம் எந்த இது எதுவுமே அவன் பார்க்க மாட்டான். சேர்ப்பார் காடா கற்பார் காடா குட்டையா நெட்டியா எந்த பேருமும் அவன்கிட்ட கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிற பக்தியை மட்டும்தான் அவன் நேசிக்கிறான். ஆதரத்துடன் சபரி கொடுத்த பழத்தை அவன் அமுது செய்வான். புகன் கொடுத்தான். புகன் கொடுத்த பிரசாதத்தை தேனும் தனமாவுமா கொண்டு போய் கொடுத்தான். ஆனால் கண்ணில் கடாட்சித்து ராமன் அதை சாப்பிடவே இல்லை. ஆனால் சபரி கொடுத்த அந்த பழத்தை எச்சல் பழத்தை அது நன்னா இருக்கான்றதை கடிச்சு கடிச்சு பார்த்து பார்த்து சேர்த்து வச்சாலாம். ஏன்னா இது என்னுடைய ராமன் வருவான் அவனுக்கோசரம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆச்சாரியன் சொன்ன அந்த பக்திக்கு கட்டுப்பட்டாவும் நம்பினான். ராமன் வருவான்னு நம்பினான். தன்னுடைய ஆச்சாரியன் சொல் பொய்யாகாதுன்னு நம்பினான்.
தன்னுடைய ராமன் ஏற்றுப்பான்னு நம்பினான். இது ராமனுக்கு மட்டும்தானே நம்பினான். புகனுக்கு ஒரு சடனா ஏற்பட்டது தான் அந்த ராம அனுபவம். இவ ஆரம்பத்திலேருந்து ஆச்சாரியன் கிட்ட கேட்டு 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 அந்த ராம அனுபவத்திலேயே கிடைச்சதுனால சபரிக்கு அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்றத பெரியவாள்லாம் எடுத்து சொல்வோம். துரியோதனால ஏவப்பட்ட துர்வாச முனிவர் அக்ஷய பாத்திரத்துடன் வனத்துக்கு சென்ற பாண்டவர்களை அவமதிக்க சென்ற போது துரியோதனை அனுப்புறான். எப்படியாவது அவளுடைய அந்த 12 வாச அந்த காட்டு வாசமும் அவளுக்கு அழியணும் அப்படிங்கிறதுல துரியோதனுடைய எண்ணம். அப்பேற்பட்ட கெட்ட துர்புத்தி உடையவர் நான். துர்வாசரை கூப்பிடுறான். 1000 பேரை நீ கூட்டின்னு போய் உனக்கு சாப்பாடு, உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட சொல்லி கேளு நீ அப்படின்னு சொல்கிறான். அங்கேருந்து துர்வாசர் வந்த உடனே அவகிட்ட அக்ஷய பாத்திரம் இருக்குது திரௌபதி கிட்ட. எத்தனை பேருக்கு வேணுமோ அத்தனை பேருக்கு மட்டும்தான் அது கொடுக்கும். ஆனால் ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அந்த பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்திட்டாக்க திருப்பி மறுநாளைக்கு தான் அது கொடுக்கும். அன்னைக்கு அவள் எல்லாரும் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சோடனே அந்த பாத்திரத்தை தேய்ச்சி கவுத்திட்ட உடனே துர்வாசர் அங்கேருந்து வரார். நாங்கள் 1000 பேர் வந்திருக்கோம்ப்பா, வரத்து கொஞ்சம் நாழி எடுத்து எங்களுக்கெல்லாம் போஜனம் ரெடி பண்ணின்னு சொல்கிறார். காட்டில் அவள்லாம் என்ன பண்ணுவா? அப்போது யோனோ ஜூகோ அப்படிங்கிறது பாகவதம். அந்த கண்ணனை மனசார நினச்சி திரௌபதி அவனை கூப்பிட்ட உடனே எங்கேயோ போறாப்புல கண்ணன் அங்கேருந்து வரானா. எல்லாரும் எப்படி இருக்கங்கோ அப்படின்னு சொல்லி சாதாரணமாக கேட்குறானா. சாதாரணமாக கேட்ட உடனே இவாளெல்லாம் தகச்சு போய் நிற்கிறான். எல்லாருமே என்னப்பா ஏன் எல்லாரும் மூஞ்சிலையும் இப்படி வருத்தமாக இருக்குங்கன்னா, போல துர்வாசர் வந்திருக்காரு, 1000 பேரை கூட்டின்னு வந்திருக்காரு, அக்ஷய பாத்திரத்தை கவுத்திட்டோம், அதுலேருந்து வராது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை ஒரு மாய சிரிப்பு சிரிச்சுட்டு திரௌபதியை பார்த்து அந்த அக்ஷய பாத்திரத்தை கொண்டு வா அப்படிங்கிற. கண்ணா தேய்ச்சி கவுத்து நீ கொண்டு வா அப்படிங்கிறான். இவன் தான் மாயனாச்சே. அந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒரு கீரையை ஒரு ஓரத்தில் தானே உண்டாக்கிட்டு அதை தேய்ச்சி கவுத்தினான். அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து அந்த கீரை துபத்தியா ஒரு கீரை ஒட்டின்னு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி விளையாட்ட சொல்லிட்டு அந்த கீரையை எடுத்து தான் அமுது பண்ணான். அவன் அமுத பண்ண நிமிஷத்தில் அங்கே இருக்கிற துர்வாசர் 1000 பேர் வயிறும் நிறைஞ்சு போயிடுத்தான். அப்போ அவள்லாம் ஓடி காலில் விழறாளாம். என்னை மன்னிச்சிருங்கோ, எங்களால் சாப்பிட முடியாது, வயிறு ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அன்னம் மட்டும்தான் போகிறோன்னு சொல்ல வைக்கும், வேறு எதுவுமே நம்மளை போகிறோன்னு சொல்ல வைக்காது. ஒருத்தர் 1 கோடி கொடுத்தாலும் இன்னொரு 10 லட்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். ஆனால் சாதம் போட்டு முடிச்சுட்டா இதுக்கு மேலே என்னால் சாப்பிட முடியாதுன்னு சொல்ல தான் தோணும். அதுதான் இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். அந்த பூஜைக்கு தகுந்தவன், அவனை மனசார நினச்சா எந்த கஷ்டத்துலேருந்து காப்பாற்றக்கூடியவன்கிறத இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். புண்ணிய நாள், நம்ம தர்மமே உருவெடுத்தவன் ராமன், தர்ம விக்கிரகவான் அதர்ம நிரதிம் அப்படின்லாம் ராமனை புண்ணிய மூர்த்தியாக சொன்னாலும் அயோத்தியில் வாழற சராசரம் முற்றும் இவனால் வைகுண்டத்துக்கு சென்றனர். கிருஷ்ணா அப்படின்லாம் யாரும் கூட்டும் போல, எங்களுக்கு துக்கத்தை கொடுக்கிறவன், அவனை பிரிவால் வருத்தமுற்றவனாக இருக்கிறோம், அவனை பிரிஞ்சு நாங்கள்லாம் அந்த வருத்தத்தோடு இருக்கோம் அப்படின்னு சொல்ல. ஜாபாலி என்னும் மகரிஷியும் சிக்ஷித்து நல்ல மார்க்கத்தில் எல்லோரையும் நிறுத்துபவன் ராமன். ஆஸ்திகர்களை மேல்மேலும் நல்வழித்தில் நடத்துவதோடு பிறரையும் நல்ல மார்க்கத்தில் அழைத்து செல்பவன். அந்த அயோத்தியில் அந்த ராம நாமத்தினாலேயே ஒரு தப்பு கூட இல்லாத இருந்தது அப்படின்னு சொல்லியான். அந்யூன்யம் ஆசிரியம் பித்ருப விதக ராஜவம்சக திரேதாயுக விருத்தாந்த அப்படின்லாம் சுவாமி தேசிகள் நிறைய வாசல்களில் எடுத்து சொல்கிறார். பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கூற்றம் கூறு செய்பவன், நம்மளை இந்த உடம்பையும் ஆத்மாவையும் பிரித்து கூட்டு வருவான், பிரிப்பவன், உடலையும் உயிரையும் பிரிப்பவன் யமன். தசரதனையும் ஸ்ரீமானையும் கைகையை பிரித்தாள் என்ற காரணத்தால் கைகையே கூற்று என தமியன் வந்தாள் என்று கம்பன் சொன்னான். உயிர் இறக்கும் கொடும் கூற்றில் உணர சொன்னாள் என்று விஸ்வாமித்திரனும் கூற்றன் என்றார். கும்பகர்ணன் தானாகவே யமன் வாயில் விழுந்தான். இதெல்லாம் அந்த கூற்றம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்கிறான்.
உருவத்தாலே ஒன்றுக்கொன்று யோசனையில் வீழ என்பது. 2 கைகளையும் பரப்பிக்கொண்டு யுத்தத்துக்கு வந்தவன் உகை போல இருந்த இவனுடைய வாய், செவி, மூக்கு துவாரம் இவைகளில் குரங்குகள் நுழைந்து வெளிவந்தனவாம். லட்சணமான சிறியவன் என்றும் பீஷ்ணனை பிராதா என்றும் திரஸ்கரித்து விட்டு ராமனிடமே போய் புரிய வைத்தான். அப்பேற்பட்ட கும்பகர்ணன், இப்படியெல்லாம் இருக்கிற அந்த கும்பகர்ணன் அவனும் தோற்று போயிட்டானா, அவனும் தோற்று போயிட்டு அவன் தூக்கத்தையும் சேர்த்து உனக்கு கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி சொல்றான். தோற்றும் உனக்கே. இந்த பெண் கிருஷ்ணனிடம் விழித்து கொண்டு இருக்கிறார் என முன்பு நினைத்தனர், இப்பொழுது பெரும் தூக்கமுடையவள் என கருதுகின்றனர். கும்பகர்ணனும் நீயும் போட்டி வச்சுட்டு யார் தூங்குறதுன்னு பார்த்தா அவன் தோற்று போயிட்டு அவன் தூக்கத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லி சொல்றான். பரமசிவனால் கொளுத்தப்பட்ட மன்மதன் அவரிடம் எதையும் செய்ய முடியாதவனாக ராமனுக்கும் சீதைக்கும் காதலை உண்டு பண்ணி அவனுடைய வில்லை முறிக்கும்படி செய்தான். ஆக தனது தூக்கத்திற்கு தகுந்த பாத்திரம் நீ என்று எண்ணி தூக்கத்தை கொடுத்தபடியால் இரு தூக்கமும் உன்னுடைய வந்தபடியால் பெரும் தூக்கமாயிருக்கு. அந்த கும்பகர்ணன் தூக்கமும் உன் தூக்கமும் உங்ககிட்ட வந்துடுத்து போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த பாசுரத்தில் நம்மால் போற்ற அப்படின்னா கும்பகர்ணனுடைய வதத்தையும் சொல்லி போற்ற பறைதரும் என்று சொன்னபடியால் திருமங்கை ஆழ்வாரின் இரக்கமன்ற எம்கோன் செய்த கும்பகர்ணனும் பட்டு போனான். இதெல்லாம் திருமங்கை ஆழ்வார் அந்த தோற்று போனவா ஜெயிச்சவாளை பார்த்து பாடக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் இதில் திருமங்கை ஆழ்வார் தோற்று போனவா ஜெயிச்சு போனவனை பார்த்து பாடுறதா ஒரு பாசுரங்கள்ல நிறைய எழுதியிருக்கார். அதுலேருந்து தான் இதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். கும்பகர்ணனோடு நிகமனும் பட்டான், கூற்றம் மானிடமாய் வந்து தோன்றி. அந்த யமனே ஒரு மனுஷனா இவாளெல்லாம் அழிச்சுதோ அப்படின்னு சொல்லி சொல்றார். கும்பகர்ணம், கர்ணம் என்பது காரணம் என்ற பெயரில் கும்ப காரணம் என்று மாறி கலசத்தில் உண்டான அகஸ்தியர் இங்கு கூறப்படுகிறார். அவர் தெற்கு திக்கில் வசிக்கிறவர், சமுத்திரத்தை ஆசமனம் செய்தவர், தடுக்கப்பட்ட சூரியனையும் கிழக்கில் உதிக்க செய்தவர், மகா பிரதாபசாலி, தெற்கிலிருந்து யோகம் செய்கிறார். அந்த துயில் பகத்வரான ரூபம், அதில் அவரும் இழிந்தவர், நீயும் இழிந்தவள். ஆக இந்த பெண்ணை எம்பெருமானிடத்தில் ஈடுபட்டவள் என்று துதிக்கிறார்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆற்றல் அனந்தல் உடையார், அதிகமான தூக்கத்தை உடையவள், பெரும் துயில். நான் கிருஷ்ணனுடனே சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதே வெளியில் வந்த பெண்கள் அறிந்து விட்டனன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ தூங்குபவள் போல பாவனை செய்கிறா அவர். இதை கண்ட வெளியில் இருந்த பெண்கள் உண்மையாகவே தூங்குகிறாள் என்று நினைத்து பல தடவை எழுப்ப முயன்று எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு பெரும் துயல் அப்படின்னு சொல்லி இதுல எடுத்து சொல்றான். அருங்கலம், இவ்வளவு கூச்சலையும் கேட்டு அவள் எழுந்தாள். அவள் அழகை தன் ஜன்னல் வழியாக கண்டனர். எங்களுடைய சிரசில் வைக்கக்கூடிய பூஷணமாக இருக்கிறாள். முத்து ஹாரத்தினுடைய நடுவில் உள்ள ரத்தனம் போல நீ இருக்க. இப்போ அவள் எழுந்திருக்க ஆரம்பிச்சுட்டா, நம்மளோட சேர்ந்துக்க போறா அப்படின்னு சொன்ன உடனே, ஏன்னா இவளுக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப வேண்டியவோ, இவளோட நம்ம சேர்ந்தா ஒரு நல்ல மனுஷாலோட சேர்ந்தா எப்படி நம்மளுக்கு ஒரு நல்லதெல்லாம் நல்ல ஞானங்கள்ல கிடைக்குமோ அந்த மாதிரி இவளோட நம்ம சேர்ந்துட்டோம்னா நம்மளுக்கும் ஒரு மதிப்பு வரும் இல்லையா? ஒரு சத்சங்கத்தில் ஒரு பெரியவாளோட நம்ம இருந்தோம்னாக்க நம்மளுக்கு எப்படி அந்த மதிப்பு கிடைக்கிறதோ அந்த மாதிரி இவளோட சேர்ந்ததுனால நம்மளுக்கும் மதிப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு அருங்கலம் ரொம்ப வசதியானது. ராக்குடின்னு சொல்லுவா, பின்னல்ல வச்சிருக்கிறதெல்லாமும் ராக்குடின்னு சொல்லுவா. மீதி எல்லா ஆபரணமும் கொஞ்சம் உள்ள அடங்கி இருக்கும். இந்த ராக்குடிங்கிறது உச்சி தலையில மேலோட ஜொலிக்கும், அப்படியே அதை தான் அருங்கலம் அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய அருங்கலம். அந்த மாதிரி தான் நீ கிருஷ்ணனுடைய பக்தை, எங்கேருந்து பார்த்தாலும் உன்னுடைய அழகு தெரியுது, எங்களோட சேர்ந்துக்கோமா அப்படின்னு கொடுக்குறான். தேற்றமாய் திற படுத்துட்டு இருக்கா இல்லையா, ஆடை ஆபரணங்கள்லாம் சரியில்லாத இருக்குமே, அதனால நீ எல்லாத்தையும் தேற்றமாய் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எங்களோட சேர்த்துக்கோங்கிற. இதுக்கு உள்பொருள் நோற்று சுவர்க்கம் வாசல் திறவாதாய் மாற்றமும் தாராய் புகுகின்ற அம்மனாய் என்று அன்வயம்.
அதாவது நோன்பு நோற்று பெறக்கூடிய ஸ்வர்க்கத்தை அதுக்கு வாசலான துவாரமான சாதனமான செயலை திறக்காமலே மாற்றமும் இன்றி தடங்களும் இன்றி வருகின்றவர் அந்த அம்மனார் எஜமானர் மோட்சம் என்கிற பலமான கர்ம ஞான பக்தி என்கிற நோன்பை செய்து பெற வேண்டும். இதற்கு இவை காரணம். இது செய்து மோட்சத்தை பெரும் பலனை காட்டிலும் இவன் உயர்ந்தவர். நம்ம அந்த மோட்ச பலனை கிடைக்கணும்னாக்க அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் போக முடியும். ஒவ்வொரு காரியத்தையும் இன்னைக்கு கொஞ்சம் பண்ணமா நாளைக்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண நம்மளுக்கு அது வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறான். இது செய்து மோட்சத்தை பெறுவனை காட்டிலும் இவன் உயர்ந்தவன். சாதாரண பக்தி யோகம் ஞான யோகம்லாம் பண்ணி மோட்சத்தை அடையிறத விட நம்ம அவனையே நினச்சி அவனில் அடங்கி போயிட்டோம்னா அது உயர்த்தி. இது ஒரு அனுஷ்டானமாக இன்றியே அதனால் வரும் பயனை அடைகின்றோ உயர்ந்தவன். இதை ஒரு அனுஷ்டானம், இது ஒரு காரியம் அப்படின்னு பண்ணாத அவனுக்கோசரம் பண்ணுறேன், அவன் பிரீதிக்கோசரம் பண்ணுறேன்னு நினச்சிட்டோம்னாக்க அவன் கொடுத்தா நான் பண்ணுறேன், அவன் கொடுத்தா அனுபவிக்கிறேன்னா அந்த பலன் அவனுக்கு போயிடுறது. கீதையில் கண்ணா தான் சொல்கிறான், எந்த காரியம் பண்ணாலும் எனக்கு சமர்ப்பிச்சிரு அப்படின்னு சொல்லி கீதையை சொல்வான். நாரதர்கிட்ட துர்வாசர் பசியே எடுக்காதவர் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ நாரதர் போய் கண்ணங்கிட்ட கேட்குறான்னா, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடக்கூடியவர் துர்வாசர். அவருக்கு போய் சாப்பிடாதவர் பசி இல்லாதவர்னு சொன்னால் எப்படி ஒத்துக்கிறதுன்னு சொன்னப்போ அப்போ கண்ணன் சொன்னாமா, அவர் ஒவ்வொரு சாப்பிட்டு ஆரம்பித்த முதல்லேருந்து சாப்பிட்டு முடித்தது வரைக்கும் இது எல்லாமே கண்ணனுக்கு கிருஷ்ணார்ப்பணம், இதில் எனக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி தான் சாப்பிட ஆரம்பிப்பார், ஒரு வார்த்தை சொல்லி தான் முடிப்பார். ஸோ அந்த சாப்பாட்டுக்கும் அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, அந்த சாப்பாட்டுக்கும் எனக்கும் தான் சம்பந்தம். அப்போ அவருக்கு எப்படி பசிக்கும், அவர் எப்படி சாப்பிட்டாருன்னு சொல்ல முடியும்னு சொல்லி கண்ணை விளக்கம் சொன்னான்னு சொல்லி பெரியவாள்லாம் எடுத்து சொல்லுவாள். நோன்பு நோற்று அடையக்கூடிய சொர்க்கத்தை அதற்கு காரணம்னாக்க என்ன, வாசல். அதை செய்யாமலே அடைபவன் சதுரன். இதனை அடைந்த மாற்றத்தை தடங்களை யாரும் செய்யக்கூடாது. தடங்கள் கொடுத்தாலே ஆகிலும் அந்தணரால் கொல்லப்படுகிறையாக தடங்கள் இருந்தும் ஜடாயு ஸ்வர்க்கம். ஒரு அந்தணனால ராவணன் அந்தணன், அவனால கொல்லப்பட்ட அந்த ஜடாயும் கூட சொர்க்கத்துக்கு போச்சு இல்லையா, அதனுடைய பலனை அவன் அடைகிறான். சாவா திர்வா உபனி பதிதக அப்படின்னு நியாயத்தை சொல்றாப்புல பிரபலனுக்கு எந்த தடையும் பாதகமாகாது. நம்மளுக்கு எந்த தடை வந்தாலும் பகவான் பார்த்துப்போம். இவ்வாறு சொன்னது இந்த தேகத்தின் முடிவில் மோட்சம் அபேட்சித்த பிரபலனுக்கு அப்பாற்பட்டது என்றார் உரைக்காரர். அந்த மோட்சங்கிறது நம்மளுக்கு அப்பாற்பட்டது, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்துட்டோம். அவன் எப்போ கொடுப்பான், எப்படி கொடுப்பான், எப்படி அனுபவிப்பாங்கிறது அவனுக்கு கவலை, நம்மளுக்கு அந்த கவலை கிடையாது அப்படிங்கிறான். மோட்சம் செல்வதற்கு தடை பகவத் விஷய அஜ்ஞானமும் மற்ற சிற்றின்பத்தில் ஆசையும். அவனை பற்றின சிந்தனை இல்லாதது ஒன்று, மீதி இந்த உலக விஷயத்தில் நம்ம இது பண்ணுறது ஒன்று. பரமாத்மனை யோரத்ன வீரந்தோ பரமாத்மசி அப்படிங்கிறது பாகவதம். அதனால நாமோ எம்பெருமானை அடைவதற்கு முன்பு சிற்றின்பத்தை கொடுக்க வல்ல கூட்டத்துக்கு யமனுக்கு ஒப்பனான இந்த புலன்களுக்கு விழுந்து உள்ளோம். கூற்றத்தின் வாழ்விந்த கும்பகர்ணன் அப்படின்னாக்க தோற்று விட்டோம், அவனுக்கு போட்டு விட்டோம். அந்த யமனுக்கு கொடுக்கறதுக்கோசம் இந்த சிற்றின்பத்தில் தான் நம்ம விழுந்து புரள்றோமே தவிர நம்மளுக்கு அனந்தல் நமக்கு அருங்கலமான நாம் அந்த கௌஸ்துவத்தினுடைய தெளிவு கிடைச்சோ நம்மளுடைய புலன்கள்லேருந்து வெளியில் வந்தோ நம்ம ரட்சித்து கொள்ளணுங்கிற அந்த இதை இந்த பாட்டில் நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறான். கும்பகர்ணனின் விருந்தார்த்தம் இங்கு பிரஸ்தாபம் ஆகிறபடியால் ராவணன், கும்பகர்ணன், விபீஷ்ணன் இவர்களை சொன்னதாகவும் ரஜோகுணம், தமோகுணம், சத்வகுணம் சொல்லப்பட்டதாகவும் கீதையில் கூறியபடி இரு குணங்களும் விட்ட விபீஷ்ணனை அங்கீகரித்து போல் சத்வகுணத்தை அடைய வேண்டும். நம்மளுக்கு அந்த சத்வகுணம் மேலோங்கி இருக்கணுங்கிறத பொருளாக நம்ம வச்சுக்கணும். ராமன் விஸ்வாமித்திரன் காட்டுக்கு போனப்போ தாடகையை அழித்தான், பின் சிவனுடைய வில்லை முறித்தான், சீதையை மணந்தான். இதிலிருந்து தெரிவது என்னவென்றால் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் அழித்து சத்வ குணத்தை ஸ்வீகரித்து கொள்ள வேண்டும்.
நம்ம கிட்ட இருக்கிற அந்த தமோ குணம் ரஜோ குணத்தை அழிச்சுட்டு சத்வ குணத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ராமாயண பிரஸ்தாவதாரம் அப்படிங்கிறது இந்த பாசனத்தில் எடுத்து சொல்கிறான். இங்கே ஒவ்வொரு பாசனத்தையும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தத்வார்த்தத்தை சொல்லிகிட்டே வரா தாயார். பெரும்பாலும் பாசனங்களில் உள்ள பதங்கள் இந்த தத்துவார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லாமே அமைகிறாப்புல அந்த பாசுர வார்த்தைகளுக்கும் இந்த அர்த்தங்களுக்கும் ரொம்ப இயல்பு இருக்குது, ரொம்ப ஒத்துமை இருக்குது. யாகம் பக்தி முதலீடுகளை செய்யாமலேயே பயனை எப்படி பெற முடியும்? நாற்றம் துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பட்டால், அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மளால் போற்றப்பட்டால் ஸ்ரீமான் நாராயண சரணம் அப்படிங்கிற துவய மந்திரத்தை ஆச்சாரியன் கிட்ட நம்ம கேட்டுண்டு அதை எவ்வளோக்கு நம்ம தியானிக்கிறோமோ அப்போது அந்த நம் யாகம் பக்தி எதுவுமே பண்ணாத அவன் நம்மளுக்கு பிரத்யட்சமாக காட்சி தருவான். சிரசில் துளசியை வைத்துக்கொண்டு சபதம் என்றோ அவன் செய்கிறான். இதில் ஸ்ரீரங்கத்தில் இந்த இதும்போது பங்குனி உத்தரத்தும் போது ராத்திரி அந்த ஈர ஆடையோட 18 தடவை அவனுக்கு திருமஞ்சனம் நடக்கும். அப்போ கத்திய சேவிச்சுட்டு ராமானுஜர் கேட்குறாராம், எங்களுக்கெல்லாம் என்ன அஷூரன்ஸ் இருக்குது, நீ எங்களை காப்பாற்றுவேங்கிறதுக்கு என்ன அஷூரன்ஸ் இருக்கிறப்போ அந்த ஈர உடம்புல அந்த துளசியை வச்சுன்னு அவன் பிரத்திமை பண்ணுறானாம். யாரெல்லாம் என்னை ஆத்மார்த்தமாக சரணாகதி பண்ணிக்கிறாளோ அவளை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறானா. அதை தான் இந்த இடத்துல சிரசில் துளசியை வைத்து கொண்டு சபதம் என்றும் அவன் செய்கிறான். திருவடியில் மார்பில் கழுத்தில் தலையில் வைத்து கொண்டு சபதம் பெறுவது வழக்கம். தசரதன் கையில் தலையில் கையை வைத்து சபதம் செய்தான். இவ்வாறு அனுகிரகம் செய்த ராமபிரான் புண்ணியாத்மா. நம்மளுக்கு பலவித கஷ்டங்கள் இருந்த போதிலும் தன்னை அடைந்தவருடைய கஷ்டத்தை களைவேடும் என்று எண்ணியே பூமியில் பிறந்தவர். ராமனும் ராஜ்யத்தையும் மனைவியும் இழந்தவன். சுக்ரீவனும் அதே நிலைமையை பெற்றவன். இப்படி இருக்க சுக்ரீவன் எனது மனைவியும் ராஜ்யத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று கேட்டதும் சாதாரண மனிதர்கள் பதில் கூறுவது போல் சொல்லவில்லை. நானும் அப்படித்தான் இருக்கேன், என்னை நீ கேட்கிறாயே என்றுதான் நாமும் சொல்லுவான். ராமனோ சுக்ரீவனுக்கு ஒத்த கவலைகளை பெற்று இருந்த போதிலும் பொருட்பற்றாமல் அவனோடே கஷ்டத்தை உன்னுடைய மனைவியை மீட்டுத்தரேன், உன்னுடைய ராஜ்யத்தை மீட்டுத்தரேன்னு சொல்லி சபதம் செய்து வைக்கிறான். அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறான். தோற்றும் உனக்கே கும்பகர்ணன் பரும் பொருளை அறியாதவன், அத்துடன் தூக்கத்தின் வசமானவன். பெரும்பாலும் எம்பெருமானை அறியாதவர்கள் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு இருப்பார்கள். எப்பொழுதும் தூங்குகிற கும்பகர்ணன் சிற்றின்பத்தில் ஈடுபடாதவனாக ஆகிவிடுவான். ஆக அவனது தூக்கம் உனக்கோ எம்பெருமானை பற்றி அறிவில்லாமை காண் என்பதோடு லௌகீக விஷயத்திலே ஈடுபட்டவாறு இருக்கிறாய். அதனால பெரும் நெத்திரை உனக்குன்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான். எம்பெருமான் நாட்டில் ஈடுபாடு இன்மை ஒரு தூக்கம். நம்ம தூங்குறோங்கிறது சாதாரண தூக்கம். ஆனால் பெருமானிட்ட ஈடுபாடு இல்லைனாக்கா அதுவும் நம்ம தூங்குறோம். நம்ம தூங்குற செய்ய நம்மளை தட்டி எழுப்புறோம். பகவான் வந்து எழுப்புறான், என்னை பற்றி நினச்சிக்கோன்னு எழுப்புறான் இல்லையா? அப்படிதான் பொறுத்து கொண்டிருந்தால் பொறுக்க ஒண்ணாத போகமே நுகர்வான். புகுந்து ஐவர் அறுத்து திண்டிட அஞ்சி நின்னை அடைந்தேன். பொறுத்து பார்க்குறேன். ஆனால் இந்த கண்ணு காது மூக்கு மனசெல்லாம் அது போன போக்கில் இழுக்கிறது. என்னால் அதுலேருந்து தப்பிச்சு எப்படியோ அடிச்சு பிடிச்சிட்டு உங்ககிட்ட வந்துட்டேன், இனிமையாவது என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஆழ்வார் பாடுவார். அதை தான் எமனுக்கு சமானமான புலன்கள். இந்த புலன்களை கட்டுப்படுத்துறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஆனால் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட்டுப்பட்டுரும். மணிவரை இவர் சௌரக அப்படிங்கிற சொன்னாப்புல அருங்கலம் போன்ற நீங்கள் எல்லோரும் பெரிய தூக்கத்தை விட்டு தேற்றமாய் பக்தியில் ஏற்படும் அழுக்கை விட்டு தெளிவான ஞானத்தை பெற வேண்டும்ங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார். நோம்பு நோற்று பெறக்கூடிய மோட்சத்தை அதற்கு காரணமான பக்தி முதலானவைகள் செய்யாதவர்களாகியும் தடங்கள் அடையாதவர்களாகியும் இருந்து கொண்டு மோட்சத்தை அடைகின்ற எஜமானனே, சரணம் அடைந்தவர்களுக்கு மோட்சம் அளிப்பது எனது விரதம் என்று காட்டும் வகையில் திருத்துழாய் சிரத்தில் வைத்து கொண்டுள்ள சர்வ சரீரியாகவும் சர்வ ஆதாரமாகவும் இருக்கும் சர்வேஸ்வரன் அனன்ய கதிகளான நம்மால் துதிக்க பிரபத்தி மூலியமாக அடையப்பட்ட புண்ணியன், மோட்சம் அளிப்பவன் அவன். தர்மஸ்வரூபி. தூக்கத்திலேயே ஈடுபட்டு விஷய சுகங்களில் சுவைய அறியாத கும்பகர்ணனும்
பொன் போன்ற காலமான எல்லா தினங்களிலும் முன்பு நமன் போன்ற விழுந்த புலன்கள் வழியாக வாய் விழுந்த சுகத்தில் ஈடுபட்டுள்ள உன் விஷயத்தில் தோல்வி அடைந்து பரமாத்மாவில் ஈடுபடாத இருத்தல் என்னும் பெரும் தூக்கத்தை கொடுத்து விட்டானோ? எம்பெருமான் மறந்து அதிகமான விஷய சுகத்தில் ஈடுபட்டு பெறுதே அழிக்கிறவளாய் கொண்டு கௌஸ்தம மணி போன்றவளே, புக்தி மானியத்தை விட்டு தெளிவாய் ஞானத்தை பெற முயற்சி செய்வாயாக அப்படிங்கிறதுல இந்த பாசத்தில் எடுத்து சொல்கிறார். அடியே குற்றக்குறைகள் நிறைய இருக்கும், சமைக்க பிரார்த்திக்கிறேன். அடியே நாளைக்கு தொடர்ந்து அடுத்த பசங்களை அனுபவிக்கலாம். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேன்மேலும் மிக விளங்க விஷ்ணு சித்தம் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிச்சூடி கொடுத்த மாதே நாயமுடன் திருப்பாவை பாட்டும் ஆரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலே ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்யே. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஆண்டாள் தாயாருக்கு கண்ணன் கழுதி சர்வம்